ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக ஜனங்களை நாம் பார்த்தோமானால் தன்னுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளே ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை சாதித்து விட்டார்கள். ஆனால் ஐயோ, இவர்களுக்கு அதை குறித்த ஒரு சந்தோஷமே மனதில் இருக்காது. இவர்கள் அதை குறித்து வருந்தி கொண்டிருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான காரியம் நடந்திருக்கிறது, ஒரு மகிழ்ச்சியான காரியம் நடந்திருக்கிறது. ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில அது இவர்கள் ஏதோ இழந்து போனது போல இவர்கள் தங்களை காட்டி கொண்டிருப்பார்கள். இங்கே ஆதியாகமம் 37 அதிகாரம் 5வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அதை எல்லாம் தன்னுடைய சகோதரருக்கு போய் சொல்றான். சொன்ன உடனே அங்கே பார்க்கிறோம், அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஏனென்றால் யோசேப்பு சொல்லுகிறார், நான் 11 அரிக்கட்டுகள் என்னை விழுந்து வணங்குவதை நான் பார்த்தேன் என்று சொன்ன உடனே இவர்களுக்கு என்ன, நம்மையல்லவா இவன் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சகோதரனோ சகோதரியோ ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நாம் அதை குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். மாறாக அதை குறித்து வருத்தமோ பொறாமையோ கோபமோ எரிச்சலோ கொள்ளக்கூடாது. அநேக நேரங்களில நம்முடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் ஒரு கார் வாங்கிட்டாங்க அல்லது ஒரு வீடு வாங்கிட்டாங்க, அவருடைய பிள்ளைகள் உயர் பதவிக்கு வந்துட்டாங்க, அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சு, கல்யாணம் வந்துருச்சு, என்ன வந்தாலும் பொறாமைப்படக்கூடாது. அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பதை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதைத்தான் வேதம் கற்றுத்தருகிறது. இந்த யோசேப்பின் சகோதரர்களை போல அவர்கள் நன்றாக இருக்க போகிறார்கள் என்பதற்காக, அவர்கள் ஒருவேளை கடைக்குட்டியாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அவர்கள் நன்றாக இருக்க போகிறார்கள் என்பதற்காக நாம் அவர்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடாது.